கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன். எல்லாரும் நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஐயா இயேசுவை நம்புவேன். ஏன் என்ன அவர் கரம் பிடிச்சதே கண்மலையை பேர்க்கத்தக்கதாக. சரீரத்தில் வேணா பலவீனம் இருக்கலாங்க, ஆனா எனக்குள்ள இருக்கிற என்னுடைய தேவன் பெரியவர். உடல் ஆவியில் ஆத்துமாவுல சரீரத்துல சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை என்னையும் கரம் பிடிச்சது கண்மலைகளை பெயர்க்கத்தக்கதாய். கண்மலைகளை பெயர்க்கத்தக்கதாய். மூழ்கி போறதுக்கு இல்ல, மூழ்கி போறதுக்கு இல்ல. நீங்க தானே ஆண்டவரை அழைச்சீங்க, பின்ன ஏன்? அவர் சொல்லுவாரு, உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற நோக்கம் வேற. நம்ம கேட்கலாம், யாக்கோபு சிறுத்து போனானே, இனிமே யாரால எழுந்திருப்பான்? அவர் சொல்லுவார், நான் செய்வேன், அதை நான் செய்வேன். தேங்க்யூ லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. உங்களை பாதிக்கிறது, உங்களை பயமுறுத்துறது, நம்முடைய தேவை, போக்கு வரத்து, நம்முடைய குடும்பம், வியாபாரம், பார்க்கிற வேலை, செய்கிற ஊழியம், எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க ஐயா, நீங்க பாத்துக்கங்க. என்னுடைய காரியத்து முடித்துல சாட்டி விட்டேன்னு எரேமியா சொன்னானே, இதெல்லாம் என்ன ரொம்ப பாதர் பண்ணுது ஐயா. இதெல்லாம் எனக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஐயா. இந்த ஆகஸ்ட் மாதம் எங்கள் தேவன் உண்மை உடைய பிள்ளைகளாக நாங்கள் ருசிக்க செய்வீராக. ருசிக்க செய்யுங்க ஆண்டவரே. உங்களை நாங்க பக்கத்துல உணரணும் ஐயா. உம்முடைய கரம் எங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் உணரச் செய்வீராக ஐயா. உடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்குவதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க செய்ய ஐயா. பலவீனத்தின் கட்டுகள் முற்றிலுமாக அருந்து போகட்டும். சோர்வுகள், ஏமாற்றங்கள் உடைய பிள்ளைகளுடைய எல்கைகளை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. எல்லா தோல்விகளை கர்த்தர் ஜெயமாக மாற்றி கொடுப்பீராக. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்புகிற நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளின் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவதற்கு, அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினா, அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஒரு வசனத்தை மாத்திரம் தியானிப்போம். இந்த அரை மணி நேரத்தில் இதை தியானிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம். ஐசாயா சாப்டர் 41. ஏசாயா 41:10 நம்ம எல்லாரும் வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன்.
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The Lord our God, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்கிற அந்த ஒரு குறிப்பின் கீழாக இன்றைக்கு இந்த வசனத்தை துரிதமாக நாம் தியானித்து முடிப்போம். இந்த வசனத்தை தி மெசேஜ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, டோன்ட் பேனிக், ஐ ஆம் வித் யூ, தேர் இஸ் நோ நீட் டு ஃபியர், ஃபார் ஐ ஆம் யுவர் காட், ஐ வில் கிவ் யூ ஸ்ட்ரெங்க், ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வில் ஹோல்ட் யூ ஸ்டெடி, கீப் அ ஃபர்ம் grip ஆன் யூ. ஒன்றும் பதட்டம் அடையாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னுடைய தேவனா இருக்கிறபடியினாலே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு பலனை கொடுப்பேன், உனக்கு ஒத்தாசை செய்வேன், உன்னை நான் உறுதியாக பிடிச்சு கொள்ளுவேன். உன் மேலே நான் வைத்திருக்கிற அந்த பிடி கரெக்டாக உறுதியாக இருக்குது. ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, ஃபியர் நாட், தேர் இஸ் நத்திங் டு ஃபியர். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பயப்படாத. ஃபார் ஐ ஆம் வித் யூ, நான் உன் கூட இருக்கிறேன். டு நாட் லுக் அரவுண்ட் யூ இன் டெரர் அண்ட் டிஸ்மேடு. அப்படி திகிலோட பயத்தோட ஒன்னே அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்காத. ஃபார் ஐ ஆம் யுவர் காட், நான் உன்னுடைய தேவன். ஐ வில் ஸ்ட்ரெங்தன் அண்ட் ஹார்டன் யூ டு டிஃபிகல்டிஸ், உன்னை பலப்படுத்தி கடினமான எந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கும் உன்னை கடினமாக்குன இருதய கடினம் அந்த அர்த்தம் இல்லை, உன்னை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நான் மாத்துறேன். எஸ், ஐ வில் ஹெல்ப் யூ, எஸ், ஐ வில் ஹோல்ட் யூ அப் அண்ட் ரீடைன் யூ வித் மை விக்டோரியஸ் ரைட் ஹேண்ட் அண்ட் ரைட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். செம்மையும் நீதியுமான என்னுடைய வலதுகரத்தினால நான் உன்னை தாங்கி பிடிப்பேன், வெற்றியின் கரத்தினாலே நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தம் ஏதோ என்றைக்கோ உள்ளது அல்ல. முதலாவது, நம்முடைய தேவன் யார் என்பதை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இங்க திட்டமும் தெளிவுமா சொல்றார். நீங்க 40வது அதிகாரத்தில் வாசிச்சீங்கனாலும் சரி, 41வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கனாலும் சரி, தமக்கும் விக்கிரகங்களுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம், விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், மெய்யான தேவனாகிய கர்த்தராகிய தம்மை நம்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் வித்தியாசத்தை அவர் காட்டிட்டே வர்றார். நான் யார் அவர் சொல்றார், நான் வானங்களை விரித்தவர், நான் எல்லாவற்றையும் அஸ்திபாரப்படுத்தினவர், நான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்கிறவர் என்றெல்லாம் அவர் அப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். இப்ப அவர் சொல்லும் பொழுது யாக்கோபு என்கிற பூச்சி, இஸ்ரவேல் என்கிற ஒரு சிறு கூட்டம், பூச்சி சிறு கூட்டம், இதை பார்த்து தான் சொல்றாரு, நீ சிறு பூச்சியா இருக்கலாம், நீ சின்ன கூட்டமா இருக்கலாம், மற்றவர்களோட உன்னை ஒப்பிடும் பொழுது நீ ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளா இருக்கலாம், ஆனா உன்னை மட்டும் மறந்துடாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். இந்த பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுதே பாருங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏய் பயப்படாதப்பா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இதை ஒன்றை தான் அவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகிறார். சில பேர் இந்த ராசி பலன் பார்க்கிற பழக்கம் உண்டு. இங்கே நிறைய ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உனக்கு என்ன ராசிப்பா? சிம்ம ராசி. உனக்கு என்ன கும்ப ராசி? உனக்கு என்ன விருச்சிகம்? உனக்கு என்ன கன்னி ராசி? டெய்லி காலையில் பேப்பர் எடுத்துட்டு உட்காந்துருவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க கூட பாருங்க, சில நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த ராசி, எனக்கு ராசி பலன்லாம் பார்த்து பழக்கம் இல்லை, சும்மா என்னன்னு பார்க்கலாம். எனக்கு என்ன ராசி இது வரைக்கும் தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை, எனக்கு அவசியமும் இல்லை. ஆனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துறது. தேவன் தான் இருதயத்தை அறிவார். உள்ள ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னால் கூட அதை நம்புறது இல்லை. ஆனால் ராசி பலனில் போட்டிருக்க ஏதாவது ஒன்று நடக்குமா, உள்ள அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் இது ஒன்றும் ராசி பலன் மாதிரி சொல்லலை. ராசி பலன் நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ராசி பலன் இந்த வருஷத்துல எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த வருஷத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்பா உனக்கு ஒரே ஒரு ராசி பலன் தான், நீ பயப்படாத, நான் உன்னுடைய தேவன், நீ திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உனக்கு தாங்குவேன். ஆண்டவரே 2001 இதுதான்பா உனக்கு ராசி பலன், 2002 இதுதான் உனக்கு ராசி பலன், ஆண்டவரே 2024 இதுதான் உனக்கு ராசி பலன்.
இந்த பஞ்சாங்கம் ஒரு நாளும் பழசா போகவே போகாது. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, தேவனுடைய பஞ்சாங்கம் ஒரு நாளும் பழசா போறதே இல்லை. நம்ம ஒருவேளை கேட்கலாம், அன்னைக்கு தானே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஒரு வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு காலையில் நான் வாசிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ முறை வாசிச்சு, நேற்று முந்தனத்தெல்லாம் வாசிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் காட்டினார். 41:4 பாருங்க பார்ப்போம். 41:4 அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. வார்த்தையை கவனிக்கணும். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது எனக்கு தெரியாது, தமிழ்ல ரொம்ப அழகா இருக்குது. முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. அடுத்தது வாசிங்க. பிந்தினவராய் இருக்கிற கர்த்தராகியன்னு போட்டிருக்கணும். அவர் சொல்றாரு, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. கரங்களை எடுத்து சத்தம் சொல்லுவோமா? அவர் முந்தின தலைமுறையோடு கூட இருந்தார், அவர் முந்தினவராய் இருந்தார் சொல்றாரு. பின்னால வரக்கூடியவங்க கூட நான், பின்னால வரக்கூடிய தலைமுறையோடு கூட நான் தான் போய் இருக்க போறேன். இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிற நல்ல கர்த்தர் அவர். கரங்களை வருத்தி சத்தமுறையிலே சொல்லுவோமா? சரி, இப்போ நம்ம கேட்கலாம், ஏங்க எதற்குங்க தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும்? நான் உங்க கூட இருப்பேன்னு ஏன் சொல்லணும்? அவரு எதற்கு தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கணும்? ஒரு கேள்வி வருது. ஒவ்வொரு மாதமும் தான் நம்ம வாக்குத்தத்தத்தை தியானிக்கிறோம். இன்னும் எதுக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும்? கூவி கூவி சொல்றாரு. எதற்கு தேவன் இத்தனை நன்மையான காரியங்கள் நமக்கு வாக்கு பண்ணணும்? வேற ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு, 41:9 வாசிச்சீங்கன்னா, எதற்கு அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு? 8:9 என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. 2 பேருக்கும் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னால என் சிநேகிதனான ஆபிரகாமினுடைய சந்ததியா நீ இருக்கிற, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டதுனால உனக்கு இதெல்லாம் நான் கொடுக்க வேண்டி இருக்கு. பிரதர், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் நமக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால தான் இத்தனை பாக்கியமும் இத்தனை சிலாக்கியமும். உண்மைதான். இயேசு கூட அதைத்தான் சொன்னார். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டபடினாலே, நான் உன்னை அழைத்தபடினாலே உன்னை ஆசீர்வதிக்கிறது என் மேல விழுந்த கடமை. நான் உன்னை தெரிந்து கொண்டபடியினாலே, நான் உன்னை அழைத்தபடியினாலே என்னுடைய வாக்குத்தத்தங்களை நான் உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. என் கடமை, நான் அதை செஞ்சு தான் தீருவேன். நான் சொல்கிறது மாத்திரமல்ல, அவைகளை நிறைவேற்றி தான் தீருவேன். இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம். ஒரு முறை வயதான ஒரு மனிதர் தன்னுடைய மரண நேரம் நெருங்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லி அவரை துதிச்சாரு. தேவன் தம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் அவர் சொல்லி சொல்லி கர்த்தரை துதித்தார். அவர் ஒரு சைனீஸ் மேன், சீனாவில் இருந்த அந்த முதியவர் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டவர். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, எந்தெந்த வாக்குத்தத்தங்கள்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அவருக்கு ஞாபகமா இருக்கு. அவர் சொன்னாரு, தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு மறந்து போச்சு, ஆனா எனக்கு கொடுத்துருக்குன்றத அவர் மறக்கவே இல்லை. தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எனக்கு மறந்துச்சுங்க. நீங்க மறந்துருக்கலாம். போன மாசம் உள்ள வாக்குத்தத்தத்தை நீங்க சொல்லுவீங்க, பிப்ரவரி மாசத்துல உள்ள வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல தேவன் சபைக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்களோ எனக்கு தெரியல. அவர் சொன்னாரு, தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் மறந்துடுறேன், நான் மனுஷன், எனக்கு வயசாயிடுச்சுங்க. ஆனால் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறன்றதை அவரு மறக்கவே இல்லை. அவர் ஒரு நாளும் மறவாதபடிக்கு ஒவ்வொன்றாய் நிறைவேற்றுகிற நல்ல கர்த்தர். ஆமென். வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு சொன்னார், அதை விசுவாசிச்சிருப்போம், உறுதியா பிடிச்சு கொண்டிருப்போம். நாட்கள் போக போக அதை மறந்துட்டு இருப்போம். சில நேரத்தில் அதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதபடிக்கு விட்டுருப்போம், நகைத்திருப்போம் அல்லது கலங்கி இருப்போம். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ மறந்துருக்கலாம், நான் ஒன்னும் கூட மறக்க மாட்டேன். ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து கவுண்ட் பண்ணி உனக்கு நான் ஒவ்வொன்றாக செய்கிற நல்ல கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற அளவிற்கு நான் உன் கூட இருப்பேன், உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்ரவேல் ஜனங்க ஒன்றும் யோக்கியமானவங்க கிடையாது. இவங்க ரொம்ப உத்தமமா இருந்தாங்க, அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் ஒன்றும் ரொம்ப யோக்கியெல்லாம் கிடையாது. அவன் அப்பப்போ அலசடி படுற கூட்டம் தான், அங்கே போச்சு இங்கே போச்சு. சில நேரத்தில் நம்ம நினைப்போம் நம்ம ரொம்ப யோக்கியமாக நடந்திருந்தா கர்த்தர் அதை செஞ்சிருப்பாரு.
சில பேருக்கு குற்ற உணர்வு மனசுல இருக்கு. நான் இப்படிலாம் பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆயிப்போச்சு. நான் சரியா நடந்திருந்தா தேவன் என்ன ஆசீர்வதிச்சிருப்பாரு. வேதம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அவர் தம்மை தாம் மறுதலிக்கவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அங்கங்க அலசடி பறந்து இருக்கதான் இருந்துச்சு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு போயிட்டு வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் தேவன் அவருடைய உண்மையில மாறவே இல்லை. அவர் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் செஞ்சார். இப்ப அவர் சொல்றாரு, இப்ப வாங்க 10வது வசனம், நீ பயப்படாதே. ஒவ்வொன்றையும் அந்த 3 குறிப்பை வேகமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க அப்படி அழகா இன்னைக்கு வீட்டில் போன உடனே இந்த 40-41 அதிகாரத்தை வாசிங்க. நானே தேவன், நானே கர்த்தர், நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேலின் தேவன் என்னவென்னலாம் செய்யறன்றத உள்ள போட்டிருக்குது. அதை ஒவ்வொன்றா தியானிக்க நமக்கு நேரம் இருக்காது. அவர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, நான் உன்னுடைய தேவன். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? முன்னால் உள்ள அதிகாரங்கள்ல நீங்க அழகா வாசிக்கலாம், முன்னால் உள்ள வசனங்கள்ல வாசிக்கலாம். சரி, நான் தேவன், உன் கூட இருக்கிறதுக்கு ஒரு தூதன் அனுப்புறேன்னு கூட அவர் சொல்லல. சொல்றாரு, நானே உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். நான் ஒரு நாள் என்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். அப்போ அங்கிருந்த ஒரு சூப்பரிண்டெண்ட் அம்மா அவங்க கூடவே வந்தாங்க. வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு, இந்தம்மா இவங்க எடுத்து முடிச்சுட்டு போகிற வரைக்கும் நீங்கள் கூட நிற்கணும். அவங்க முடிச்சுட்டு போன பிறகு வந்து என்கிட்ட நீ பதில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃபை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அவன் கூட வந்து எல்லாம் செஞ்சது. ஆண்டவர் அப்படி கூட செய்யறதே இல்லை பாருங்க. அவருடைய சொற்படி கேட்டு செய்கிற கோடானு கோடி தூதர்கள் உண்டு. அவர் சொல்றாரு, இந்த பாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு வழியா சொல்லுவோமா? ஏன் பயப்படக்கூடாது? அவர் என் கூட இருக்கிறாருங்க. இருதயத்தில் இந்த ஒரு சிந்தனையை தேவன் இன்றைக்கு ஆழமாக பதிக்க விரும்புகிறார். ஏன் அவரு நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றாருன்னா, நீ பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கிறிய. ஆபிரகாம்ல இருந்து சரி பின்னால கடைசி வரைக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தை காண்கிற வரையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தட்டையும் சொல்ல வேண்டி இருக்கு அவரு. நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் சவால்கள் முன்னால் வந்து நிற்கதோ அவர் பின்னால் உடனே வந்துருவாரு. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ முதலாவது இந்த பயம் என்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துறத கவனிங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு உள்ளத்துல பயம் இருக்கு. இருவர் ஒருமனப்பட்டிருந்தாலே ஒருமித்து நடக்க கூடும்னு வசனம் சொல்லுது. பயம் எங்க இருக்குதோ அங்க விசுவாசம் கண்டிப்பா இருக்காது. நான் விசுவாசிக்கிறேன், தேவனை நம்புகிறேன்னு சொல்லக்கூடிய எவருடைய உள்ளத்திலும் பயம் காணப்படவே முடியாது. பாருங்க, ரெண்டு ஒன்னா சேர்ந்து போகவே முடியாது. இந்த ஃபெய்த்தும் ஃபியரும் எப்பொழுதுமே எதிரெதிராக நின்றுட்டே இருக்கும். எனக்கு விசுவாசமும் இருக்கு, பயமும் இருக்குன்னு சொன்னா எங்கேயோ நம்ம தடுமாறோம்னு அர்த்தம். கர்த்தர் சொல்றாரு, முதல்ல பயத்தை உன்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போற்று. இன்னைக்கு எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய உள்ளத்தை கலங்கடிக்கிறதோ, பயம் உறுத்துகிறதோ, கர்த்தர் சொல்றார், ஃபர்ஸ்ட் இந்தப்பா, நான் தேவன், நான் உன் தேவனா இருக்கிறபடினால நீ பயப்படவே கூடாது. ஏன்? உன் கூட இருக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அதனால தான் முன்னால் உள்ள வசனங்கள்லாம் நான் உங்களுக்கு வாசிக்க சொன்னேன். நான் இவ்வளவு பராக்கிரமசாலியான கர்த்தராய் இருக்கிறபடினாலே, நான் உன் கூட இருக்கிறதுனால நீ பயப்படவே கூடாது. ஏன் பயப்படக்கூடாது? பயந்தாலே தவறான முடிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிருவோம். உதாரணத்திற்கு, நான் யாக்கோபே இஸ்ரவேலேன்னு கர்த்தர் சொன்னதுனால அந்த சம்பவத்தை சொல்றேன். வேதத்தில் நிறைய சம்பவங்கள் உண்டு. பர்டிகுலர் அவர் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆதியாகமம் 31வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்புவீர்களானா, ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்னாரு, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு, உன் இடத்தாரத்திற்கு நீ திரும்பி போ. பிதாக்களுடைய தேசத்திற்கும் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். நல்லா கவனிக்கணும், நான் உன் கூட இருப்பேன்பா, போ. இப்போ வந்துகிட்டே இருக்கிறான். வேதம் சொல்கிறது, அவனுடைய சகோதரனாகிய ஏசா வர்றான். ஏசாவை சந்திக்கிறதற்கு யாக்கோபு இப்போ ஆட்களை அனுப்புகிறான். அவங்க திரும்பி வந்து சொல்றாங்க, எப்பா, ஏசா மட்டும் வரல, அவங்க கூட 400 பேர் வர்றாங்க.
யாக்கோபுக்கு இப்போ பயம் வருமா வராதா? ஒண்டியா வந்தாலே அவன் பலத்தவன், அவன் வேட்டைக்காரன், வனசஞ்சாரி, என்னை காலி பண்ணிடுவான். இப்போ 400 பேரோட வர்றான். வசனம் சொல்லுது, உன் கூட இருப்பேன்னு கர்த்தர் சொன்ன பிறகு 32வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல மக்னாயிம் என்கிற இடத்திலே தேவனுடைய சேனை அவனை சூழ்ந்து இருக்கிறத நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சேனை அவனை வந்து சந்திச்சு ஆண்டவர் அந்த அடையாளத்தையும் காட்டார். எப்ப ஒரு பெரிய படப்பட்டாளத்தையும் நம்ம கூட அனுப்புறோம்பா, தேவ சேனை அங்க சந்திச்சது மக்னாயும் என்று அதற்கு அவன் பேரிட்டான். இந்த அனுபவம்லாம் இருக்குது. ஆனா 32வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, 400 பேரோடு ஏசா வருகிறான்னு தெரிஞ்ச உடனே, இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே, கண்ணில் கூட பார்க்கல, அது ரொம்ப முக்கியம். ஏசா வர்றதை பார்த்தாலாவது கொஞ்சம் நடுக்கம் பிடிக்குன்னு சொல்லலாம். வந்து சொல்லிட்டாங்க, எப்ப 400 பேரோட வர்றான். நிறைய நேரத்தில் எதற்கு வர்றானே தெரியாமலே நம்ம கலங்கிட்டு இருப்போம். பிரதர் கவனிங்க, நிறைய பேருக்கு அறகுறையா செய்தி காதுல விழும். நீங்க இன்னைக்கு ஜூலைல கேட்டதை நினைச்சு கலங்கி போய் ஆகஸ்ட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. தேவன் ஒரு மனிதனை, ஏசாவை உன்னோடு சமாதானம் பண்ணும்படி, சமாதானமா இருக்கும்படி கர்த்தருங்க அனுப்புறாரு. ஏசா உங்களை சந்திக்கிற ஏசாவை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, அவன் உங்களுக்கு தீங்கிழைக்க கூடாது. உங்களையும் என்னையும் தேவன் தீமைக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா, லாபான்டையே கர்த்தர் ஒப்பு கொடுத்திருப்பார். லாபான் தான் வந்து சொன்னானே, தேவன் உங்ககிட்ட நன்மை என்று தீமை ஒண்ணுமே பேசக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு எனக்கு எச்சரித்திருக்கிறார். ஏங்க, அங்க தப்புவித்த தேவன் இந்த ஏசாவின் இடத்துல என்ன தப்புவிப்பார் அவன் நினைச்சிருந்திருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 400 பேரோடு வருகிறவன் உன்னோட போரிட யுத்தம் பண்ண வருகிறான்னு கூட சொல்லல, 400 பேரோட வர்றான், அவ்வளவுதான். வசனம் சொல்லுது 32:7, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு எல்லா வேலைக்காரரையும் மிருக ஜீவன்களையும் அங்க ஒண்ணு பிரிச்சு இங்க ஒண்ணு பிரிச்சு, நைட்ல அதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சோ எனக்கே தெரியாது. ஆண்டவர் பார்த்துட்டே இருந்திருப்பாரு, நான் எதுக்கு அனுப்புன அவனை, நான் உன் வாழ்க்கையில என்ன சொல்லி அனுப்புனேன், நீயா உட்காந்து கால்குலேட் பண்ற. நிறைய நேரத்தில் நம்ம வருத்தப்படுறதுதான் பிரதர் மிச்சம். பிரதர், தேவன் ஒன்றை சொன்ன பிறகு கவலைப்பட்டு கலங்கி நாமளா முடிவெடுத்து படுகிற வேதனையை தேவன் ஒரு நாளும் தடுப்பது இல்லை. அதை நம்முடைய லைஃப்ல அலோவ் பண்ணிடுறாரு. அது ஓன் டிசிஷன். நான் சொல்லிட்டேன்பா, நான் அதை செய்வேன். நீ நடுவுல முட்டி மோதி தடுமாறி அங்க போனா, அதெல்லாம் நீ விதைச்ச விதையினுடைய. இன்னைக்கு கவலைப்படுறதுல 90% பேர் காரணமே இல்லாம கவலைப்படுறவங்க. பிரதர், ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நீ பயப்படாத. இதே 32வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவன் சொல்றான், நான் பயந்து இருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:11, என்னுடைய சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். உன்னை யாரு பயப்பட சொன்னது யாக்கோபு? கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நான் உன் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனா இருக்கிற நான் உன்னுடைய தேவன், அதான் அர்த்தம். நான் உன் தேவன் சொல்றாருல, என்ன அர்த்தம்? நான் தேவன், நான் உன்னுடைய தேவன். அதனாலதான் இந்த தேவன் தம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தராகிய நான் என்ன செய்வேன், கர்த்தராகிய நான் என்ன செய்வேன், கர்த்தராகிய நான் என்ன செய்வேன். ஏன்னா கர்த்தர் என்ன செய்யறார், கர்த்தர் எப்படிப்பட்ட வெளிப்பாடு நமக்கு இல்லாதனாலதான் அப்படியே முட்டிக்கிட்டே நிற்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய மனக்கண்களை திறப்பாராக. யாருடைய உள்ளத்திலெல்லாம் பயம் இருக்குதோ அவர் சொல்றார், ஒன்னும் பயப்படாத, நான் உன்னுடைய தேவன். ஆமென். 2வது அந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க, ஏசாயா 41:10. நான் முடிச்சிடறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. 10வது வசனத்துல அடுத்து சொல்றார், திகையாதே. முதலாவது சொன்னாரு பயப்படாதே, அடுத்தது இந்த திகைப்பு என்ன தெரியுமா செய்யும், என்ன செய்யணும்னு தெரியாது. பயமாவது தப்பு தப்பா எதனா செய்ய சொல்லும். திகைப்பு என்ன தெரியுமா செய்யும், என்ன செய்யணும் தெரியாம அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கும். நீங்க வசனங்களை வாசிங்கன்னா தெரியும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களுடைய வழிகளை எல்லாம் அழைத்து போட்டது.
வனாந்தரம் அழைத்து போட்டது. என்ன செய்யறதுன்னு தெரியாம அலைகிறான். எஸ்ரா கூட சொன்னான், நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் கேட்ட பொழுது திகைத்தவனா உட்கார்ந்திருந்தேன் அப்படின்றான். எஸ்ரா 9வது அதிகாரத்துல திகைச்சு போயிருந்தேங்க. அர்த்தம் அடுத்தது என்ன செய்யனே தெரியல. பிரதர், வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த ரெண்டும் எப்பொழுதுமே வந்து தாக்குவதற்கு சாத்தான் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஒன்று பயம், இன்னொன்று திகைப்பு. தப்பு தப்பா செய்ய சொல்லும், இன்னொன்று என்ன செய்யறனே தெரியாம அப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார வைக்கும். கர்த்தர் சொல்றாரு, ரெண்டையுமே செய்யாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் ஏன் பயப்படக்கூடாது? அவர் ஏன் கூட இருக்கிறார். ரெண்டாவது, நான் ஏன் திகைக்க கூடாது? அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் என் தேவனா இருக்கிறார். அவர் எனக்கு எப்பொழுதெல்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் என்ன செய்யணும்னு அவர் எனக்கு போதிப்பார். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. ஏசாயா 48:17 அவர் சொல்றார், புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவருக்கு தெரியுங்க நமக்கு முன்னாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது. தேவை ஒன்னே ஒண்ணுதான், நீர் என்னுடைய தேவன் ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிறதற்கு போதுமானவர். ஆமென். வாக்குத்தத்தங்களை சில நேரத்தில் நம்ம அப்படியே மறந்து போயிருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, என்ன நீர் எப்படி நடத்துவீர்னு எனக்கு தெரியல. நம்ம அவர் எப்படி நடத்தும் நமக்கு ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை பிரதர். எப்படி நடத்தணும் அவசியமே இல்லை. அவர் சொல்றாரு பாருங்களேன், இந்த ஏசாயா 41வது அதிகாரத்துல 41:17 வாசிங்களேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. சரியா? இதுதான் ஒரு மனுஷனுடைய டெட் எண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது டெட் எண்டு. கர்த்தர் சித்தமான அந்த வர்ற சண்டே நாம ஒரு செய்தியை தியானிக்கணும். ஒரு மனுஷன் தண்ணீர் கிடையாமல் நாவு வரலும் பொழுதுன்னு என்ன சிச்சுவேஷன் சொல்றாரு? வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அவன் தண்ணீரை தேடுறான், தண்ணி இல்லைன்னா முடிச்சுது. உதாரணத்திற்கு அன்னைக்கு ஆகார் சொன்னா, பிள்ளை தாகத்துல கிடக்குங்க, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னான். அர்த்தம் என்ன? நான் தாகத்தால வரலும் பொழுதே ஒரு மனுஷனுக்கு முடிவு வந்துச்சு. ஏன்னா வனாந்தரம் தப்பவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு, கவனிங்க, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எப்படி கைவிடாதிருப்பேன்? அவன் நாவு தாகத்தால வறண்டுட்டு இருக்குதே. 18வது வசனத்தை கவனிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் காட்டின்னு சொல்லல. காட்டின்னு அங்க இருக்குன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு திறந்து, அப்படின்னா ஏற்கனவே இல்லை, இப்போ நான் திறக்கிறேன். ஆமென். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி, நீர்க்கிணறுகளும் ஆக்கி, அப்படின்னா இல்லை நான் உண்டாக்குறேன்னு அர்த்தம். வனாந்தரத்துல கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளும் ஒளிவு மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியில தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் பொன்னும் மரங்களையும் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லல, நான் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் வாழ்க்கையில நம்ம அறியாத எல்லா வாசலும் நமக்காக திறப்பார். ஆமென். நமக்கு இது வரைக்கும் இல்லைங்க, விசுவாசிங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் எனக்காக அதை உண்டு பண்ணுவார். நோ சான்ஸ் ஆண்டவர். வனாந்தரத்தில் எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவர்? பள்ளத்தாக்குகள் எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. நான் செய்வேன். அதனாலதான் உன்னை பார்த்து பயப்படாத நான் சொல்றேன். அதனாலதான் உன்னை பார்த்து நான் திகைக்காதன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. நான் அதனாலதான் சொல்றேன். அடுத்தது சொல்லி வாசி முடிச்சிடலாம். இந்த கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். மாத்திரமல்ல, என்னுடைய நீதியின் வலதுகரம்
இந்த வலதுகரம் பராக்கிரமம் செய்கிற வலதுகரம், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் போட்டிருக்க. அவர் சொல்றாரு, இந்த பராக்கிரமம் செய்கிற, இதுவரையிலும் பலத்த கிரிகளை நடப்பிக்கிற இந்த நீதியின் வலதுகரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். வேதம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய வாயினாலே சொன்னது உம்முடைய கரத்தினாலே செய்து முடிக்கிறீர் ஆண்டவரே. அதே கரத்தினால தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான ஒவ்வொன்றும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்களும் கரங்கள் ஒருத்தர் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம், அன்னைக்கு நீர் சொன்னீர் ஆண்டவரே, அப்படி இல்லை, பிந்தினவர்களாகி எங்களோடு நீர் இருந்ததை நடப்பிக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நாள் காலையில் எழுத ஒன்று சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நீர் என் கூட இருக்கிறீர். நான் திகைக்க மாட்டேன், நீர் என்னுடைய தேவன், உம்முடைய நீதியின் வலதுகரம் இன்னைக்கு என்ன தாங்குகிறபடினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனவனா இருக்கலாம், ஆனால் உம்முடைய நீதியின் வலதுகரம் என்ன தாங்கும் ஐயா. நீர் என்ன பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீர். ஒன்று என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, ரெண்டாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ரெண்டையும் பிரதர் ஆகஸ்ட் மாதத்திற்கு மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்க்கையின் முடிவு வரையிலும் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லுங்க. தேவன் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தையும் பலத்தையும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம், நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. என் தேவன் பெரியவர். ஆமென். எல்லாரும் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். பயப்படாதே, திகையாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னவர் இந்த மாதத்தில் இல்லை, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் அவர் பெரியவர், அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் எனக்காக எதையும் செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னென்ன பயம் உண்டோ அதெல்லாம் இன்னைக்கு அவர் அப்புறப்படுத்தட்டும். எதெல்லாம் திகைப்பா இருக்குதோ, ஒருவேளை பார்வன் சொல்லலாம், அவர்கள் வனாந்தரத்துல திகைச்சு திரியிறாங்க, அவனுக்கு தெரியாது நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தில் நமக்கு வழியை உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். Thank you, Lord. நான் உன் தேவன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர், எங்களோடு இருக்கிறவர் நீர். மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் நாளிலே
உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆளுகையின் கீழாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவனுடைய பலத்த கரத்தை ஆண்டவரே இந்த மாதத்திலே கர்த்தர் நீர் அனுபவிக்க செய்வீராக. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னேன். ஆண்டவரே ஒவ்வொரு உம்மாலே பலப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நீர் அனுப்புகிற ஒத்தாசையை அவர்கள் அனுபவிக்க செய்வீராக. அவருடைய இருதயங்களில் இருக்கிற எல்லா பயங்களையும் நஸ்ரன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன் ஐயா, கடிந்து கொள்கிறேன். தேவனீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். அது உம்மாலே உண்டாயிற்று. எல்லா பயங்களை நீக்குங்க ஐயா. பாடினது போல அவர்கள் ஜெயத்தோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் வனாந்தரம் உண்டோ எங்கள் தேவன் அதை நீர்க்கேணிகளாக மாற்றுகிறபடியினாலே ஸ்தோத்திரம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறபடினாலே உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் ஐயா. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் சுகம் பலன் தொடரட்டும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தை அவர்கள் காணட்டும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தேவன் செய்கிற பலத்த காரியத்தை கண்டு ருசித்து நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். பிள்ளைகள் கொடுத்து தசவாகம் காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும் பெருக செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உடல்மே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தின் மகிழ்ச்சி, கிருபையும் பலனையும் தைரியத்தையும் சகலவித நன்மைகளை கட்டளையிடுவாராக. God bless you. God be with you. Have a blessed month. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தல சொல்லி கடந்து போங்க. Praise the Lord.